ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் வந்து 17/9/2025 புதன்கிழமை இந்த மாதம் பிறக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் ராசிக்கு 9 குடையவர் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறாரு. சூரியன் வந்து 10ஆம் இடத்துல திக்பலம் பெறாரு. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் அதிபதி கூட சேர்றாரு. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள் ராசிக்கு இருக்குது. அது கூட வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய 5 குடையவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. ஆல்ரெடி குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. 4ஆம் இடத்துல வந்து சனியுடைய பார்வை இருக்குது. அர்த்தாஷ்டமத்து சனி அது கொஞ்சம் சரியில்லை இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நிலைகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. தனுசு ராசிக்கு வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர். தொழில் ஸ்தானத்தில் சூரியன் வந்து திக்பலம் பெறுறது ஒரு நல்ல அமைப்பு. இவ்வளோ நாளாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எல்லாமே இந்த மாதம் காணாமல் போயிடும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி உறுதி. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் நல்ல வளர்ச்சி அடையுங்க. மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. புதன் கூட சேரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் போடுங்க. ஸ்மார்ட் ஒர்க்னா என்னென்னா நீங்கள் பண்ணக்கூடியதை வந்து இன்னும் நீங்கள் நிறைய விளம்பரப்படுத்துறது மூலிமா நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, நிறைய ஆர்டர்ஸ் வரும். அது மூலிமா நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது. அதே புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு நிறைய பார்ட்னர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. முதலீடுகள் இல்லைனா கூட உங்ககிட்ட உழைப்பும் திறமையும் இருந்தால் நல்ல பார்ட்னர்ஸு முதலீடோட வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பார்ட்னர் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டானது இருக்குது. பொதுவாகவே தொழில் வந்து நீங்கள் ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணி பார்ட்னர்ஸ் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சனியோடைய பார்வை புதனை பார்க்குது, 10ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போது கட்டாயம் தொழிலில் என்ன இன்கம் வருது, எப்படி நடக்குது அப்படிங்கிற வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் உங்களையே ஏமாத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே தனுசு ராசிக்கு வந்து பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒத்து வராது தான். 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால எப்போவுமே உங்களையே ஏமாத்துறது தான். உழைப்பும் பணமும் உங்களுக்கு விரயம் அதிகமாக ஆகும். அதே நேரத்தில் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. அதனால் கவனம் தேவை. கூடுதலான கவனம் இருந்தால் எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நமக்கு வந்து கெட்ட நேரம் வரத்தான் செய்யும். எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்காது. நம்மளோட உழைப்பு, நம்ம நேர்மையாக இருக்கிறது, நம்மளுடைய திறமைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போதும் கூட கெட்ட நேரம் வந்து நம்மளை ஆட்கொண்டு அதுக்கப்புறம் போகும். அது வந்து நமக்கு ஒரு படிப்பினை அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு திறமை நல்லா இருக்குது, உங்ககிட்ட நேர்மை இருக்குது, உழைப்பு இருக்குது அப்படின்னா அந்த எப்படியா இருந்தாலும் கிரகணமே ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிறது இல்லை. அது அப்படியே போயிடுது இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கும் கெட்ட நேரம் அப்படியே உங்கள் லைஃப் ஃபுல்லாக இருக்காது. கட்டாயம் மாறும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலேருந்து ஜெயிக்க முடியும். சூரியன் வந்து திக்பலம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தொழிலுக்கு சூப்பரான விஷயம். உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே நீங்கள் என்னென்னா தொழிலில் கவனமாக இருக்கணும், உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். அதனால வந்து என்னென்னா மிக சிறப்பான பலன்களை நீங்கள் அடைய முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. உங்களோட திறமை அங்கீகரிக்கப்படும். இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்ன எஃபர்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்களா அது அத்தனைக்குமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். நல்ல இன்க்ரிமெண்ட்டு, ஒரு ப்ரொமோஷன்ஸு, உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மேல் அதிகாரிகிட்ட இருந்தாலும் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது உத்தியோக ரீதியாக. அதே மாதிரி இப்போ ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. நீங்கள் விரும்பின துறையில் வேலை பார்க்குறது, நீங்கள் விரும்பின இடத்துல வேலை பார்க்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. 12 குடையவர் 11ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு செவ்வாய் வந்து 12 குடையவர், அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கனால வெளிநாடு சென்று வேலை பார்க்க அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்பு தான். தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் வந்து நல்ல இன்கம் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்களோ எக்ஸாக்டாக அது உங்கள் கைக்கு கட்டாயம் வந்து கிடச்சிருங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மட்டும்தான். ஏன் அப்படின்னா சனி 4ஆம் இடத்துல இருக்குது, புதன் பார்க்குது. அப்போது பத்திரத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்குறது, லீகல் ஒப்பீனியன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. இல்லை அதிக விலை வாங்கி உங்களை ஏமாற்றி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுருவாங்க. அதனால் ஒரு
இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை நீங்கள் ஒரு நல்ல லாயர்கிட்ட லீகல் ஒப்பீனியன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போகணும். முக்கியமாக வந்து சனியும் புதனும் பார்க்கும்போது நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க தான் உங்களை வந்து ஏமாற்ற போகிறாங்க. பொதுவாகவே நீங்கள் எதிரிகளை ஈஸியாக சமாளிக்கக்கூடியவங்க. நண்பர்களை இந்த மாதம் சமாளிக்க பழகிக்குங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் திடீர்னு ஒரு வண்டியில் போயிட்டுருப்பீங்க, ஒரு வண்டி கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு அதில் ஏதாவது ஒரு அது மூலியமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கொண்டு போய் தப்பு செஞ்சது எங்கேயாவது போய் இடித்ததோ இல்லை வேறு ஏதாவது பண்ணதோ உங்களுக்கு நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பதில் சொல்லி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு இத்தனை விஷயம் நடக்கும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. இந்த ஒரு மாதம் வரைக்கும் நண்பர்கள்கிட்டையும் சரி, ஒருத்தங்களை நம்பி எந்த விஷயம் செய்யக்கூடாது. இந்த மாதம் வந்து உங்கள் மனசை தனியாக என்ன செஞ்சுக்கணும், கலட்டி எடுத்து வச்சுருங்க. அறிவுக்கு மட்டும்தான், புத்திக்கு மட்டும்தான் நீங்கள் வேலை கொடுக்கணும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ஷார்ப்பானவங்க. அதனால் கரெக்டாக யோசிங்க, கரெக்டாக இருங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரிங்க, எல்லா விஷயங்களையும் ஏன், எதுக்கு, இதனால் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத யோசித்து நிறுத்தி சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஏமாற மாட்டீங்க, மனசும் கஷ்டப்படாது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. அதே மாதிரி தாயார் வழி, அதாவது தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து அந்த தாயார் வழி சொத்துக்கள் சேராமல் இருக்குது அப்படின்னா இந்த தாயார் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அது வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில், தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே 10ஆம் இடத்து அப்படிங்கிறது, இந்த 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். அதை வந்து சனியும் பார்க்கறதுனால கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கவனமாக இருந்துக்கங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் கவனம் கவனம். ஏன்னா சனி புதன் இது இருக்குது. பொதுவாகவே வந்து தனுசு ராசிக்கு வந்து குருவோடைய பார்வை பரிபூரணமாக இருக்குது. 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. அப்போ குருபலம் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதனால திருமணத்தில் இருந்த தடை தாமதம்லாம் நீங்கி திருமண பேச்சுக்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஒரு காரியங்கள் கைகூடுங்க. அதே மாதிரி 5ஆம் இடம் அதிபதி வந்து செவ்வாய், அவர் 11ஆம் இடத்துல இருக்காரு. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, குழந்தைகள் இல்லை அப்படின்னா புத்திர பாக்கிய அதிபதியை புத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் வந்து உங்களுக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்குறனால மனதுக்கு பிடித்தவர்களிலிருந்து நிறையா மெசேஜ் வர்றது, நியூஸ் வர்றது, பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது, நல்ல மாற்றங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால பூர்வீக சொத்துக்கள் கைகூடுங்க. கோர்ட்டு கேஸு வழக்குகளில் இருந்து உங்களுக்கு ஃபேவராக மாறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். குருவோடைய ஆதரவு கிடைக்கும். சொசைட்டியில் உங்களோட பேர் இன்னும், அதாவது குட்வில்னு சொல்லக்கூடியது இன்னும் மேலும் மேலும் சிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்குது. இப்போ வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குறது இந்த மாதம் தொடங்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்துகிட்டே பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, அதே மாதிரி குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கிறது, கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் இருக்கிறது, கணவர்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாகவே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கவனமாக இருங்க. நீங்கள் தப்பே செய்யலைன்னா கூட உங்கள் மேலே வதந்திகள் வர்றது, ரூமர்ஸ் வர்றது, இதனால் மன சங்கடங்களுக்கு ஆளாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் மூவ் ஆன் பண்ணி போகிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைங்கள் படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் இருக்கும். படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. நிறையா சிவில் சர்வீஸ் எழுதிட்டுருக்கவங்களுக்கு, இந்த கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்குலாம் உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறது, ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காரது, இடமாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான மாதம். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறதுனால திடீர்னு ஒரு பதவி கொடுப்பாங்க உங்களுக்கு. தலைமையிடத்தில், கட்சி தலைமையிடத்திலிருந்து உங்களுக்கு ஆதரவுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும். ஒரு பதவி, ஒரு பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க. மீடியாக்களோட சப்போர்ட்டு, பொதுமக்களுடைய சப்போர்ட்டுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும். நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகள் வரும். நிறைய ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் மற்ற கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, இந்த லஞ்ச லாவணிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களை
மாட்டி விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் கவனமாக கையாண்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களால் அடைய முடியும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான விஷயம். பிரம்மாண்டமான வளர்ச்சி தான். அதாவது பாராட்டுகள், அங்கீகாரங்கள், விருதுகள், நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, உலகளவில் உங்களுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டானது, நிறைய வெளிநாடுக்கு சென்று நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே தனுசு ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்குது. கூடுதலாக கவனம் இருந்துச்சு அப்படின்னா தொழிலில் மிகப்பெரிய லெவலில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.